தேவனிடம் திரும்பு. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே இந்த சூழ்நிலைகளை பார்க்கிற நேரத்திலே, நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகளை பார்க்கிற நேரத்திலே, எல்லோரும் ஒரு லட்சியத்தை வைத்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு லக்கை வைத்து அந்த லக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மனதிலே வைத்தவர்களாக, அந்த லக்கை அடைவதற்காக அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டு அந்த லக்கை நோக்கி தொடருகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். சிலர் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று, சிலர் டாக்டர் ஆக வேண்டும் என்று, இன்னும் சிலர் கலெக்டர் ஆக வேண்டும் என்று, இன்னும் அநேக லட்சியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டவர்களாக அவர்கள் இப்படியாக தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு தான் கொண்டிருக்கிற அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக எவ்வளவாக அவர்கள் பிரயாசப்பட முடியுமோ அப்படியாக அவர்கள் அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக பிரயாசப்படுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் ஒரு லட்சியத்தை கொண்டிருக்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல அந்த லக்கை அடைய வேண்டியது அவசியம். இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் அடைய வேண்டிய லக்கை குறித்து கவலையற்றவர்களாக, நாம் சென்றடைய வேண்டிய லக்கை குறித்து நாம் கவலையற்றவர்களாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிற காரியத்தை பார்க்க முடிகிறது. ஏனோ இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம், இந்த உலகத்தை தகாத விதமாக அனுபவிக்க வேண்டிய விதமாக அனுபவித்து விட்டு கடந்து சென்று விடுவேன், இந்த உலகத்துக்கென்றே என்னை படைத்திருக்கிறார் என்பது போல ஒரு பாவனையுடன் நாம் இந்த உலகத்தை அனுபவித்து வருகிறோம். ஆனால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல எப்படியாயிலும் நான் உயிர்த்தெழுதலிலே தகுதியாகும்படிக்கு, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், எப்படியாயிலும் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு என்று சொல்லுகிறான். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறான், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணும்படிக்கு. அப்படி அது மாத்திரமல்ல, 10வது வசனத்திலே இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழும்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனாவேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இங்கே லக்கை நோக்கி தொடருகிற ஒரு அனுபவத்தை குறித்து பவுல் பேசுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் லக்கை நோக்கி தொடருவதற்கு அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனாவேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறான். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறான், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தய சாலைகளிலே எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்றால் என்ன? எனக்கு அருமையானவர்களே, நான் ஒரு சின்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஒரு விஷயம், ஒரு ராஜா தன்னுடைய மகளுக்கு ஒரு சுயம்வரம் வைத்திருந்தார். அவர் சுயம்வரம் வைத்திருந்த நேரத்தில் அவர் இப்படியாக அநேக ராஜகுமாரர்களை தன்னுடைய மகளுடைய சுயவரத்திற்காக அழைத்திருந்தவர் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் தன்னுடைய மகளை திருமணம் செய்வதற்கு சில தகுதிகளை வைத்திருந்தார். அதிலே ஒரு தகுதி என்னவென்றால், அவர் சொல்லியிருந்தால் இந்த ராஜகுமாரர்களுக்கு இவர்களுக்கு ஒரு ரன்னிங் ரேஸ், ஓட்ட பந்தயம் வைத்திருந்தார். அந்த ஓட்ட பந்தயத்திலே ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அவர்கள் ஓடி ஜெயிக்க வேண்டும். எல்லா ராஜகுமாரர்களும் அந்த இடத்துல வந்தார்கள். வந்து பார்த்த மாத்திரத்திலே மிகவும் குறைவான டிஸ்டன்ஸை அதிகமான நேரம் ஓடும்படியாக அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தது. ராஜகுமார்கள் எப்படியாக சொன்னார்கள், ஓ நான் எளிதாக
இந்த இடத்துல நான் வெற்றி பெற்று விடுவேனே என்று அவர்கள் இப்படி சொல்லிவிட்டு ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் ஓடிக்கொண்டே இருந்த அவர்கள் அதிலே ஜெயிக்க முடியவில்லை. அவர்கள் ஜெயிக்க முடியாமல் அவர்கள் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி விட்டார்கள். இன்னும் சில நாட்களுக்கு பின்பு ஒரு வயதான தாயார் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு வந்தார். அவர் அழைத்துக் கொண்டு வந்து ராஜாவிடத்தில் இப்படியாக சொன்னார், ராஜா, நான் என்னுடைய மகனை நான் ஓட வைக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். ராஜா சொன்னார், உன்னுடைய மகன் ஓட முடியாது. பெரிய பெரிய ராஜகுமாரர்கள் ஓட முடியாமல் தோற்றுவிட்ட நிலைமை நீ அறிந்திருக்க கூடும் என்று. அவர் சொன்னால், பரவாயில்லை ராஜா, நான் இந்த மகனை ஓட வைக்க போகிறேன். அந்த நேரத்தில் அந்த மகனும் ஓடுவதற்கு, ஏழை தாயாருடைய மகனும் ஓடுவதற்கு அவன் ரெடியாக வந்து நின்றான். ஓட்டப்பந்தயம் துவங்கினது. அவன் ஓட ஆரம்பித்தான். அவன் ஓட ஆரம்பித்த மாத்திரத்தில் அவன் என்ன செய்தான் என்றால் ஓடி ஜெயித்து விட்டான். என்ன, எப்படி ஜெயித்தாய், நீ எப்படி ஜெயித்தாய் என்று கேட்ட மாத்திரத்தில் அவன் சொன்னான், இது என்ன ஒரு குறைவான தூரம் ஓடுவதில் என்ன இருக்கிறது? அவர் ராஜா இப்படியாக கேட்டார், நீ வழியில எதையும் நீ பார்க்கவில்லையா? அவன் சொன்னான், இல்லை, நான் பார்க்கவில்லை என்று சொன்னான். ராஜா கேட்டார், வழியில அநேக காரியங்கள் வைக்கப்பட்டிருந்ததே, அந்த வைக்கப்பட்ட காரியத்தை நீ பார்க்கவில்லையா என்று கேட்டார். அவன் சொன்னான், நான் பார்க்கவில்லை என்று சொன்னான். என்ன நடந்தது தெரியுமா? அந்த ராஜா மிகவும் அதிகமான சமயம் கொடுத்திருந்தார் ஓடுவதற்கு. அவர் ஓடுவதற்கு சமயம் கொடுத்திருந்த நேரத்தில் அந்த இடத்திலே ரெண்டு சைடிலையும் அநேக கவர்ச்சிகரமான காரியங்கள், பாவத்திலே இழுக்கக்கூடிய அநேக காரியங்களை அவர் வைத்துவிட்டு ஜனங்களை ஓட சொன்னார். அவர்கள் ஓடுகிற நேரத்தில் அவர்கள் சமயம் இன்னும் அதிகமாக இருந்ததினாலே அவர்கள் இப்படியாக நினைத்தார்கள், நான் ஓடுவது உண்மைதான், ஆனால் நான் இந்த காரியத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு என்னை இழுக்கிற இந்த காரியத்தை நான் என்ஜாய் பண்ணிவிட்டு நான் ஓட வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி இவர்கள் சைடில் இருக்கிற காரியங்களை குறித்து அவர்கள் பார்வையை அந்த இடத்துல செலுத்தி அந்த இச்சையிலே தன்னை இழந்து விட ஆரம்பித்தார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இப்படி அவர்கள் ஓட ஆரம்பித்த நேரத்தில் அந்த பாவ காரியங்கள் அவருடைய ஓட்டத்தை தடை செய்து விட்டது. அவர்கள் ஓட முடியவில்லை. அந்த தடை செய்யப்பட்டதனாலே அந்த ஓட்டத்தை அவர்கள் முடிக்க முடியவில்லை. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? இந்த அருமை தாயார் அந்த மகனிடத்தில் இப்படியாக சொன்னார்கள், மகனே, நீ ஓடுகிற நேரத்தில் இங்கும் அங்கும் பார்க்காமல் நீ எப்படி ஓட வேண்டுமானால் நான் அந்த முடிவில் நான் நின்று கொண்டிருப்பேன், நீ என்னை மாத்திரம் பார்த்து ஓட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த மகனும் சரி என்று சொல்லி அவர் பக்கத்தில் இருக்கிற காரியத்தை பார்க்காதவனாக அவன் தன்னுடைய தாயாரை மாத்திரம் பார்த்துவிட்டு அவன் ஓட ஆரம்பித்தான். அவன் ஓட ஆரம்பித்தவன் ஜெயித்து விட்டான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நானும் நீங்களும் ஓட ஆரம்பித்திருப்பது உண்மைதான். ஒரு இலக்கை நோக்கி, அதாவது பரலோக ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கை நோக்கி நானும் நீங்களும் ஓடுவதற்கு தயாராக இருப்பது உண்மைதான். ஆனால் ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு விசை என்னுடைய ரெண்டு சிறு மகன்மாரும் ஓட்டு பந்தயத்திலே இன்டர் ஸ்கூல்ல செலக்ட் ஆனார்கள். அவர்கள் செலக்ட் ஆன நேரத்தில் நான் அதை குறித்து பார்க்க நான் போயிருந்த நேரத்தில் போவதற்கு முன்பாக என்னுடைய மகன் சொன்னான், அப்பா, ஓடும்போது முழுவதாக அந்த பாடியை நாம் இப்படி வைத்து ஓட வேண்டும் என்று ஓட்டத்தின் விதிமுறையை குறித்து அவன் பேச ஆரம்பித்தான். நானும் அதை கேட்டுக்கொண்டேன். என்ன நடந்தது தெரியுமா? இன்னும் அதிலே சீனியர் பாய்ஸ் 800 மீட்டர்ஸ் ஓட ஆரம்பித்தார்கள். அவர்கள் சீனியர் பாய்ஸ் 800 மீட்டர் ஓடின நேரத்தில் சில வாலிபர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த 800 மீட்டர் ஓடுவதற்கு மிகவும் விரைவாக அவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் மிகவும் எமோஷனலி விரைவாக ஓடின அவர்கள் அந்த லக்கை அவர்கள் சென்றடைய முடியவில்லை. ஒரு ரவுண்ட் அடித்த மாத்திரத்திலே அவர்கள் மிகவும் டயர்ட் ஆகிவிட்டார்கள். அவர்கள் அந்த லக்கை சரியாக அடைய முடியவில்லை. ஆனால் சிலர் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். மிகவும் நிதானமாக அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நிதானமாக ஓடிக்கொண்டிருந்தவர்கள் அந்த ஓட்டத்தில் ஜெயிக்க முடிந்தது. அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்று எமோஷனலி நாமும் ஓட ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்துவை அறிந்து கொண்ட மாத்திரத்தில் நாம் ஓடுகிறோம் என்று நினைத்து நாமும் எமோஷனலி ஓட ஆரம்பிக்கிறோம். ஆனால் வழியிலே நெருக்கி ஏவுகிற பாவங்கள், அவர் பின்னான காரியங்கள் நம்மை வஞ்சிக்கிறதுனாலே அந்த ஓட்டத்தை முடிக்க முடியாதவர்களாக நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே
ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்கிறான். அதாவது அந்த ஓட்டத்திலே தன்னுடைய முழு எனர்ஜியை கொடுத்து, முழு பிரயாசத்தை கொடுத்து, நான் எப்படியாயிலும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சென்றடைந்து விட வேண்டுமே என்ற ஒரு லட்சியத்தோடு, எப்படியாயிலும் அந்த தேவனை சென்றடைந்து விட முடியும் வேண்டுமே என்ற ஒரு லட்சியத்தோடு அவன் ஓடுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்று உன்னையும் அவர் பாவத்தின் காரியங்கள் நெருக்குகிறதோ, நீ ஓட முடியாதபடிக்கு, நீ அந்த கிறிஸ்துவை நோக்கி ஓட முடியாதபடிக்கு உன்னுடைய பணம், உன்னுடைய பதவிகள், இன்னும் அநேக காரியங்களுடைய பாவ வாழ்க்கைகள் உன்னை ஓட முடியாதபடிக்கு தடுக்கிறதோ, எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நெருக்கி ஏவுகிற பாவத்தை நான் தள்ளிவிட்டு, நெருக்கி ஏவுகிற பாவத்தை தள்ளிவிட்டு நான் ஓடுகிறேன் என்று சொல்லுகிறான். அநேக முறை நான் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்தவர்கள் நாயின் குணத்தை கொண்டவர்கள் என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. ஏன் தெரியுமா? அநேக நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட நாம், தேவனை அறிந்திருக்கிற நாம், தேவனோடு வாழ்கிறோம் என்று சொல்லுகிற நாம், கக்கினதை தின்னுகிற நாயை போல அநேக நேரம் பின்னாலே விட்டு வந்த காரியத்திலே நாம் மனதை செலுத்த ஆரம்பிக்கிறோம். விட்டு வந்த பாவங்களிலே மனதை செலுத்த ஆரம்பிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறிது கவனித்து பார்த்தீர்களானால் நன்றாக இருக்கும் என்று நான் சொல்லுவேன். என்ன நடந்தது தெரியுமா? சபையை துன்பப்படுத்தினவன். ஆகவேதான் அவன் இப்படியாக எழுதுகிறான். அவர் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே அவன் தன்னுடைய சுயநீதியை குறித்து எழுதுகிறான். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து எழுதுகிற நேரத்திலே, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்கு நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆனால் 7வது வசனத்தில் தெளிவாக எழுதுகிறான், ஆகிலும் நான் இப்படிப்பட்டவனாக இருந்தது உண்மைதான், சபையை துன்பப்படுத்துவது உண்மைதான், பக்தி வைராக்கியத்தை, தவறான காரியத்திற்கு என்னுடைய பக்தி வைராக்கியத்தை நான் காட்டினது உண்மைதான். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எதை யானை நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான்? கீழே எழுதுகிறான், நான் சுயநீதியை உடையவனாக இராமல். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்பொழுதும் ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸை காட்டுபவனாக இருந்தேன். கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததினாலே தேவனுக்கு நான் ஜெபிக்கிறதுண்டு, வேதம் வாசிக்கிறதுண்டு, அது போதும் என்ற ஒரு மனநிலையிலே இருந்தேன். என்னிடத்தில் வந்து சுவிசேஷத்தை சொல்லுகிற இடத்தில் சொல்லுவேன், போட உன்னோட நான் யோக்கியம் தான் என்று சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு விசை தேவனை நான் முகமுகமாக தரிசிக்க நேரிட்டது. பீகாரிலே தேவனை நான் முகமுகமாக தரிசிக்க நேரிட்டது. நான் தரிசித்த மாத்திரத்திலே நான் கதறி அழ ஆரம்பித்தேன். நான் பாவி என்று நான் கதறி அழ ஆரம்பித்தேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், அவன் சபையை துன்பப்படுத்தினவன். எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஸ்தேவானுடைய மரணத்திற்கு அவன் உடனாளியாக இருந்தான், அவனும் சம்மதியாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய துணிமணிகளை ஸ்தேவானை கல்லறிகிற நேரத்தில் அவனுடைய துணிமணிகளை சவுல் என்று சொல்லக்கூடிய அந்த பவுலுடைய பாதப்படியிலே வைத்திருந்தார்கள். அவனும் இவனை கொல்லுவதற்கு அவன் சம்மதியாக இருந்தான். அது மாத்திரமல்ல, இந்த காரியம் யூதருக்கு பிரியம் என்று அறிந்து, அவர் ஜனங்களுக்கு பிரியம் அறிந்து இன்னும் சபையை குறித்து துன்பப்படுத்துவதற்காக அவன் கடந்து சென்றான். ஆனால் தமஸ்குவிலே தேவனை அவன் பார்த்த மாத்திரத்திலே, தேவனை தரிசித்த மாத்திரத்திலே அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் முழுமையாக மாறிவிட்டான். ஒரு கொலைகாரன், சொல்ல போனால் ஒரு கொலைகாரன் என்று சொல்ல முடியும். அந்த கொலைகாரன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இப்பொழுது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாசமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறான். இப்பொழுது நான் அல்ல, அவன் சவுல் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய குணாதிசயங்கள், பாவமான காரியங்கள், பாவமான குணங்கள், பாவமான
காட் எல்லாம் மரித்து போய் அவன் ஒரு புது மனிதனாக அந்த இடத்துல நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் அவன் இப்படி சொல்கிறான், இப்பொழுது நான் அல்ல, நான் என்று சொல்வமானால் அது சபையை துன்பப்படுத்துகிறவனாக, கொலைகாரனாக இருக்கிறவன். ஆனால் அவன் அப்படி சொல்கிறான், இப்பொழுது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து